நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அங்க யாரு வந்திருக்கா? சம்மந்தி வந்திருக்காரு. அவரு அங்க வந்திருக்காரா? ஆனா சம்பந்தியமா நான் அவரை அங்க அனுப்பவே இல்ல. வித்யா அவர்கிட்ட எதுவும் பேசலையே. இல்ல, இது வரைக்கும் இல்ல. இன்னும் எதுவும் சொல்லலன்னு நினைக்கிறேன். இப்ப அவர் எங்க இருக்காரு? வித்யா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப போங்க, அவளை தடுத்து நிறுத்துங்க. சம்மந்தி, அப்படி என்ன விஷயம்? நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. இங்க பாருங்க, இப்ப நான் என்ன சொல்றேன், எதுக்கு சொல்றேங்கிறது எல்லாம் என்னால உங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்க முடியாது. நான் சொல்றதை மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க. ஒருவேளை வித்யா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் நீங்களும் நானும் சேர்ந்து இந்த உறவை என்னைக்குமே சரிப்படுத்த முடியாது. சீக்கிரம் போங்க, போய் தடுத்து நிறுத்துங்க அவளை. சரி, நான் முயற்சி பண்றேன். இங்க பாரு வித்யாமா, நான் இங்க உன் வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கேங்கிற விஷயத்த நீ தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் உன்னை வற்புறுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போக வரல. உன் மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால தான் வீட்டை விட்டு கிளம்பி வந்திருக்கேன். இங்க பாரு வித்யா, உன் புருஷன் எனக்கு மூத்த பையன். என் மூத்த மருமகளோட மன கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற கடமை எனக்கு இருக்கு. அதே மாதிரி உன் மன கஷ்டத்தை உன் மாமனார்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. சொல்லுமா, என்ன விஷயம்? அங்க இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு திடீர்னு சொல்லாம கொல்லாம புறப்பட்டு இங்க வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்னமா பிரச்சனை? எனக்கு தெரியுமா, உனக்கும் கௌதம்க்கும் இடையில ரொம்ப நாளாவே பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயங்கள்ல நான் தலையிடக்கூடாதுன்னு நினைச்சேன். சரியாயிடும்னு கேட்காம விட்டேன். அந்த விஷயம் இப்ப என்னடான்னா இவ்வளவு பெருசா போச்சு. அதான் உன்கிட்ட கேட்க வேண்டியதாயிடுச்சு. ஒரு விஷயத்தை நீ தெளிவா புரிஞ்சுக்கணும் வித்யா. நீ இப்படி வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுனால உனக்கும் நல்லதில்ல, வீட்டுக்கும் நல்லது. இப்படி சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தது எங்க எல்லாரையும் அவமானப்படுத்தின மாதிரி. ஒரே ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாத்தியா, உனக்கு என்ன ஆச்சு, எங்க போயிருப்பான்னு பயந்துகிட்டு இருப்போன்னு? உன் மாமியார் உனக்கு எப்பவும் வீட்டோட கௌரவத்தை பத்தி சொல்லி கொடுக்கலையா? வீட்டுக்கு மூத்த மருமக பண்ற காரியத்தையா நீ பண்ணிருக்க? சரி, உன் மனசுக்கு கஷ்டமா இருந்தது, என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பமா இருந்தது. அப்போ வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்டயாவது சொல்லிருக்கணும்ல. சரி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நீ பண்ண காரியத்துக்காக நீ நிச்சயம் வெக்கப்பட்டுதான் ஆகணும். இப்போவாவது நடந்தது என்னங்கிற உண்மையை மறைக்காம என்கிட்ட சொல்லு. இங்க பாரு வித்யா, இந்த மாதிரி உண்மைன்னு இருக்காத. ஏன்னா நீ வாயை திறந்து உண்மையை சொல்லாத வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டேன். அதனால இந்த மாதிரி இருக்கிறத விட்டு வாயை திறந்து உண்மையை பேசு. ஒருவேளை இந்த SSP பத்தி தெரியலன்னா என்னைக்காவது தெரிஞ்சுக்க. நான் ஒரு விஷயத்துல இறங்கிட்டேன்னா அந்த விஷயத்தை முடிக்காம விட மாட்டேன். அதனாலதான் எல்லா வேலையையும் ஒதுக்கி வச்சுட்டு இங்க வந்துருக்கேன். இன்னைக்கு பூரா இருப்ப. நீ நல்லா யோசனை பண்ணி சொல்லு. அது வரைக்கும் சோஃபால உட்காந்து நிதானமா உனக்கு தோணும் போது உண்மையை சொல்லு.
ஹலோ அங்கிள். அங்கிள் நீங்க எப்படிங்க? என்ன அம்மா நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு சொன்ன போது என்னால அதை சுத்தமா நம்பவே முடியல அங்கிள். அட என்ன எல்லாரும் இவர் அப்படி பாக்குறீங்க? இவர் யாரு தெரியுமா உங்களுக்கு? இவரு தான் பிரேமானந்த் சார், ரோத்தப்புடைய எஸ்எஸ்பி, எங்க வித்யாக்காவோட மாமனார். பஞ்சாயத்துக்காரங்களால இறந்து போன 2 பேருக்கு நியாயம் வாங்கி கொடுத்தீங்களா? பின்ன இல்லாமையா? எங்க அங்கிளால என்ன வேணாலும் பண்ண முடியும். எஸ்எஸ்பி சார், நீங்க எங்க கூட வரணும். ஆமா சார், கண்டிப்பா வாங்க சார். வரணும். ஆமாங்க என்ன தம்பி இவரு என்ன எங்க கூட்டிட்டு போறாரு? அங்கிள், நியாயத்தை சொல்றதுக்கு எங்க கூட கொஞ்சம் வாங்கல. நீங்க வந்து கொஞ்சம் நியாயத்தை சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் எங்க டிராக்டர்லயே கூட்டிட்டு போறேன், வயலை காட்டுறதுக்கு. என்ன வயலை சுத்தி பார்க்க டிராக்டர்ல கூட்டிட்டு போறியா? நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். எஸ்எஸ்பி சார், எங்க வேலையை நல்லபடியா முடிச்சு கொடுத்தா இந்த கிராமமே உங்களை பத்தி பேசும். ஒருவேளை நீங்க இதுல தலையிட்டா இந்த பிரச்சனையே தீந்துரும். சரி, சண்டை என்னன்னு சொல்லுங்க. அது வந்து சார், விஷயம் என்னன்னா, பல மாசத்துக்கு முன்னாடி பெருமாள் குமார்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. அவரு அந்த கடனுக்கு பதிலா அவர் மாடு குட்டி போட்டதும் அந்த குட்டியை கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ அந்த குட்டி இறந்தே பிறந்துச்சு. இப்போ அந்த குமார் என்ன சொல்றாருன்னா, அந்த மாட்டை கொடுத்துருன்னு சொல்றாரு. ஆனா பெருமாள் நான் குட்டியை தானே கொடுப்பேன்னு சொன்னாருங்கிறாரு. இதான் பிரச்சனை சார். அது இந்த மாதிரி சண்டையை தீர்த்து வைக்க பஞ்சாயத்து இருக்குல்ல. பஞ்சாயத்து சொல்றது யாரு சார் கேக்குறாங்க? நீங்க எஸ்எஸ்பி இல்லையா? நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க சார். ஆமா சார், தயவு செஞ்சு வாங்க சார். அங்கிள், அது என்னன்னா, நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா இந்த கிராமத்துல எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் தான் ஹீரோ. என்ன அங்கிள், ப்ளீஸ் வாங்க அங்கிள். அது அனுமன் மேல சத்தியம். சரி வாக்கண்ண. சரி, எங்க போனோம்? இங்கதான் சார், பக்கத்துல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெகதீஷ், அம்மா சீக்கிரமா வண்டி எடுவா. சரிம்மா. அம்மா என்னாச்சு, எங்க போறீங்க? என்னாச்சு மம்மி, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அது உங்க டாட் வித்யாவை பார்க்க போயிருக்காரு. வித்யாவோட அம்மா இப்பதான் எனக்கு போன்ல சொன்னாங்க. சரி, அதுக்கே இவ்வளவு டென்ஷனு? டாட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போயிருக்காரு. எல்லாம் சரியாயிடுமா, நீ கவலைப்படாத. இல்ல அதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு தான் தெரியும்ல உங்க அப்பா எப்படி கோவப்படுவாருன்னு. எனக்கு இந்த விஷயத்தை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. கோவத்துல அவரு ஏதாவது சொல்லிட்டாருன்னா, அவங்க நம்ம சம்பந்தி, ஏதாவது தரக்குறைவா நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா அது மறக்க முடியாததா இருக்கும். அம்மா நீ கவலைப்படாதம்மா, அது நம்ம சம்மதி வீடுன்னு அப்பாவுக்கு தெரியும். இந்த விஷயத்தை சால்வ் பண்ணணும், பெருசாக்க கூடாதுன்னு அப்பாவுக்கே நல்லா தெரியுமா. நீ பயப்படாதம்மா. எனக்கு என்னமோ அங்க யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. போயே ஆகணும்னு நினைச்சினா சரி வா, நானும் கூட வரேன். வேணாம் வேணாம் அதே, நீ அங்க வர்றது நல்லா இருக்காது. நாங்க பெரியவங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஒருவேளை நீ அங்க வந்தனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, புருஷன் பொண்டாட்டியோட விஷயத்துல நாம அதிகமா தலையிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? அம்மா வண்டி ரெடியா இருக்கு. கிளம்புறேன், கிளம்பு. எனக்கு நில்லுங்க, எப்படியாவது பேசி வித்யாவை கூட்டிட்டு வந்துருங்க. நீ கவலைப்படாத சிட்டு, நான் எப்படியாவது அன்னைக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். சரியா பட்டா? பாவம் வித்யா எவ்வளவு குழப்பமா இருப்பா. பைத்தியம் பண்றதுக்கு முன்னாடி நோய் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இந்த பிரச்சனையோட காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுப்பேன். சார், உங்களை பார்த்ததும் அவங்களுக்கு ஒன்னும் புரியல. இது வரைக்கும் பஞ்சாயத்துக்காரங்களால கொடுக்க முடியாத தீர்ப்பை இன்னைக்கு நீங்க கொடுத்துட்டீங்க சார். நீங்க பேசுனதை கேட்டா யாருக்குனாலும் வீரம் வந்துடும் சார். நான் இது வரைக்கும் உங்க பேரை மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நேர்ல பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமையா இருக்கு. வேற எதுவும் வேணாம், போதும் போதும்.
இதெல்லாம் இவரோட பெருந்தன்மை. அவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரு நம்ம கிராமத்து பொண்ணு எடுத்திருக்காரு. ரொம்ப சரியா தான் சொன்ன. அட இந்தாங்க சாப்பிடுங்க. உங்களுக்காகவே செஞ்சது. இப்ப கறந்த மாட்டுப்பால்ல செஞ்சது. இங்க பாருங்க, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். இனி சாப்பிட வயித்துல இடம் இல்ல. இந்தாங்க சம்மந்தி, இந்த ரொட்டியை சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். போதும் போதும், இனி சாப்பிட எதுவும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நான் வித்யா கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல, நீங்க சாப்பிடாம போறது நல்லா இருக்காதுங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு சொல்லாதீங்க. நாள் பூரா என் மூத்த மருமகளோட அவ வீட்டுல நான் இருக்க முடியாதுல்ல. அதோட என் மருமக கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். சீனோ, அம்மா, இவங்களெல்லாம் நீ வெளியே கூட்டிட்டு போப்பா. அவர் அப்புறமா உங்கள்கிட்ட பேசுவாரு. சரி, அப்போ சரி வாங்க போலாம், அப்புறம் பேசலாம். நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. இங்க பாரு, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு வித்யா. உங்க 2 பேருக்கு இடையில என்ன நடந்ததுங்கிற உண்மையை சொல்லு. மாமா, நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல முடியாது. என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். எதையும் என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தனியா எந்த முடிவும் எடுக்க முடியாது. நான் சொல்றதுதான் நடந்தாகணும். இருக்கிற எல்லா வேலையையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் இங்க வந்தது உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக. உண்மையை நீ என்கிட்ட மறைக்க கூடாது. உனக்கும் உன் கௌதமுக்கு இடையில அப்படி என்னதான் பிரச்சனை? ஆனா ஒரு குட் நியூஸ், உன்னோட பிரச்சனை எல்லாம் இப்போ சால்வ் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணி வர போறாங்க, ரெடியா இரு. உங்ககிட்ட இருந்த வேதனைகள் துக்கம் எல்லாம் ஒரு நொடியில பறந்து போகுது, தெரியுமா? என்ன சொல்ற? இன்னும் உனக்கு புரியலையா? அப்பா அண்ணியை கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காரு. அப்பாவை பத்தி தான் உனக்கே தெரியுமே, ஒரு காரியத்துல இறங்கினா முடிக்காம விடவே மாட்டாரு. அப்பா பேச்சுக்கு மறு பேச்சு பேசுறது அண்ணியால முடியவே முடியாது. நீ வேணா பாரு, அண்ணி தலை குனிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி அப்பா பின்னாடியே வர போறாங்க. அப்பா வித்யாவை கூட்டிட்டு வர போயிருக்காரா? எதுக்கு? அவளோட வீட்டுக்கு அவருக்கு எதுக்காக போனாரு? யாரை கேட்டுட்டு போனாரு? நீ டென்ஷன் ஆகாதண்ணே. அப்பா உன்னுடைய எதிரி இல்லைண்ணே. அவரு பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமா இருப்பாரு. அவர் ரொம்ப நல்லவர்ண்ணே. என்னை விட உன் மேல அவருக்கு அக்கறை ரொம்ப நிறைய இருக்குண்ணே. அவருக்கு அவர் அண்ணியை கூட்டிட்டு வர போயிருக்கிறது உன்னோட நல்லதுக்காகவும் நம்ம வீட்டோட நல்லதுக்காகவும் தானே. நீ கவலைப்படாத. அவரோட மரியாதைக்காகவாது அவர் பேச்சை கேட்டு அவர் கூட வருவாங்க. சரி, நீங்க இப்ப எல்லா கோபத்தையும் விட்டுட்டு அண்ணிய வீட்டுக்குள்ள வரவேற்கிறதுக்கு தயாரா இருங்க. சமந்தி, நீங்க எங்க இருக்கீங்க? எவ்வளவு நேரத்துல வருவீங்க? இத பாருங்க, அவரை ரொம்ப நேரத்துக்கு என்னால தடுத்து நிறுத்த முடியாது. அவரு ரொம்ப கோவத்துல இருக்காரு. நான் கிட்ட வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். இங்க பாருங்க, நான் வந்து சேர்ற வரைக்கும் நீங்க அவர்கிட்ட வித்யா பேசுறதை தடுத்து நிறுத்துங்க. இல்லைன்னா பெரிய அசம்பாவிதம் நடந்துரும். நான் முயற்சி பண்ணிட்டேங்க. இப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் மறுபடியும் முயற்சி பண்றேங்க. எதுக்கு நீங்க சீக்கிரம் வாங்க. நான் வேகமா வந்துடுறேன். ஜெகதீஷ், சீக்கிரமா வண்டி விட்டு சீக்கிரம். நான் சொல்ற விஷயம் உனக்கு புரியலையா? இல்ல புரிஞ்சுக்க முடியாத மாதிரி நடிக்கிறியா? அட, இங்க நின்னு நான் காட்டு கத்தலா கத்திக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது உன் மண்டையில ஏறல? நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லு.
உன்னை கையெடுத்து கும்பிட்டு வேண்டி கேட்டுக்கவா? அந்த மாதிரிலாம் இல்ல மாமா, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்ப உண்மையை வாயை திறந்து சொல்லு. இன்னும் எதுக்காக என் பொறுமையை சோதிச்சுக்கிட்டு இருக்க? உண்மையை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எதையும் மறைக்காம சொல்றதுதான் உனக்கு நல்லது, உன் வாழ்க்கைக்கு நல்லது. கடவுளே, வித்யா அவர்கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கணும். நான் அங்க போய் சேர்ற வரைக்கும் வித்யா அவர்கிட்ட எதுவும் சொல்லாம நிறுத்தி வைப்பா ப்ளீஸ். இன்னுமா நான் கத்துறது உன் காதுல வேலை? நடந்தது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையை மறைக்காம என்கிட்ட சொல்லு. சொல்லு சொல்லு சொல்ல. மாமா அது சொல்லு. மாமா அது கௌதம் கௌதம். கேட்க நினைச்ச அந்த கசப்பான உண்மை இதுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வித்யா, இங்க நீ இல்லாததுதான் குறை. வா, வந்து நீயும் இதுல ஐக்கியமாய்க்க. ஆமா, எதுக்காக நீ இங்க வந்த? உனக்கு வக்காலத்து வாங்க வர சொல்லிருக்க. இல்லங்க, அது வந்து அவ கௌதம். கேளு, கௌதம் கதையை நல்லா கேளு. உன் பையன் கட்டின அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்ததுல அதுக்கு காரணம் வித்யாதானா? சரி, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன்னை அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண சொன்னது யார்? நீ எப்படி அந்த மாதிரி ஒரு தவற பண்ணி உன் புருஷனையே பகைச்சுக்கிட்டேன்னு சொல்லு. பதில் சொல்லுமா? அது வந்து இது எல்லாத்தையும் நான் வேணும்னு ஒன்றும் பண்ணல. அந்த ஃபைல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எனக்கு சுத்தமா தெரியாது. ஆர்த்தியை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை நான் என் மூளையில இருந்து அழிச்சிட்டேன். மூளையில இருந்து அழிச்சிட்டியா? அடா 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 அடா, எவ்வளவு அருமையா சொன்ன. ஆனா மூளை இருக்கிறவங்க ஒரு முறை தப்பு பண்ணா இன்னொரு முறை அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தப்பு பண்றத பண்ணிட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டா அந்த தப்பு மறைஞ்சிடாது. உண்மை என்னன்னா மாமா, அந்த பில்டிங் விழுந்தப்போ அப்பதான் நான் இந்த விஷயத்தை உணர்ந்தேன். இதுக்கெல்லாம் காரணமே நான் தானே. எது எப்படியோ பண்ண தப்பு நீ ஒத்துக்கிட்ட. ஆனா பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா இன்னொரு தப்பு பண்ணணும்னு யார் சொல்லி கொடுத்தா? சரி விடுங்க, நான் வித்யா கிட்ட பேசுறேன். பேசுமா. இன்னைக்கு நாள் முழுக்க நான் பேசி முடிச்சிட்டேன். சொல்லி இவளுக்கு நல்லா புரிய வை. புத்திமதி சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் இவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன்.
இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும்ல. எனக்கு எங்க தெரிஞ்சிட போதோன்னு தடுக்க ஓடி வந்தீங்க. நீ வீட்டுக்கு வா, அங்க வச்சு பேச.